ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலாகும் நான் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் கெலோரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு காமிக்குது பார்த்தீங்களா, கெலோரி கால்குலேட்டர், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் என்னென்னு கொடுங்க, வெயிட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆக்டிவிட்டி லெவல், நீங்கள் செடன்ட்ரி மேலா ஃபீமேலா, இல்லைனா ஆக்டிவாக இருக்கிறவங்களா, இல்லை மாட்ரேட் ஆக்டிவா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடது லைஃப் ஸ்டைல் செடன்ட்ரி தான், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கெலோரி எடுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு காமிக்கும். மைல்டு வெயிட் லாஸ், ஒரு வாரத்துக்கு 1/4 கிலோ குறைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கெலோரி எடுக்கணுன்றதை செகண்ட் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கெலோரி எடுக்கணும் அப்படின்றத தேர்டு காமிக்கும். எக்ஸ்ட்ரீமாக வெயிட் லாஸ் பண்ணணும், மோர் தென் 1 kg ஒரு வாரத்தில் குறைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கெலோரி எடுக்கணுன்றதை ஃபோர்த்து காமிக்கும். ஸோ நான் இதில் மைல்டு வெயிட் லாஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு 1399 அப்ராக்சிமேட்டாக 1400 கலோரிஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரீமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷனோட தான் பண்ணணும். ஸோ இன்னும் அடுத்த வரப்போகிற வீடியோஸில் நான் எப்படி ஒரு நாளைக்கு 1400 கலோரிஸ் கால்குலேட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.